முதல்ல இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல முதல் காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. லவ் இஸ் காட் என்று சொல்லுகிறவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துவார்கள். யாரை முன்னிலைப்படுத்துவாங்க? தன்னை முன்னிலைப்படுத்துவாங்க. ஆனா காட் இஸ் லவ் என்று சொல்லுகிறவர்கள் தேவனை முன்னிலைப்படுத்துவாங்க. தன்னை ஒரு கடவுளாக பாவித்திடுவாங்க. லவ் இஸ் காட் அப்படின்னு சொல்றாங்க. தன்னை ஒரு கடவுள். கவனிங்க, கடவுளே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்களையே இவர் தான் கடவுள்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆராதிக்கிறாங்க. பார்த்துருப்பீங்க நீங்க. கடவுளே இல்லை, நான் ஒரு நாத்திகவாதி, கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்றவங்களையே நீ தான்ப்பா என் ஆண்டவர், நீ தான்ப்பா என் கடவுள். அப்போ இது ரொம்ப அவசியம். லவ் இஸ் காட் அப்படின்னு சொன்னா அன்புதான் கடவுள் அப்படின்னு சொல்றவங்க தன்னை முன்னிலைப்படுத்துவாங்க, தன் தியாகத்தை முன்னிலைப்படுத்துவாங்க. நான் பார்த்தியா எவ்வளவு உன்னை நேசிக்கிறேன், நான் பார்த்தியா எவ்வளவு உனக்காக வாழ்றேன், உனக்காகவே நான் இருக்கிறேன், உனக்காகவே நான் தியாகம் பண்றேன், உனக்காக 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 சொல்லி எவ்வளோ விஷயத்தை நான் உனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே, நான் உனக்கு கடவுள் தானே. அதை சொல்லாம சொல்லுவாங்க. எதை? நான் தான் உனக்கு கடவுள், நான் தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லாம சொல்லுவது. அவங்க செஞ்ச அவங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்கு செஞ்ச காரியத்தை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்நாள் முழுக்க அதுவே தான் அவங்களுடைய வார்த்தையே ஆயிடும். நான் செஞ்சேன், நான் பண்ணேன், நான் தியாகம் பண்ணேன், நான் கொடுத்தேன், நான் தாங்கினேன். அன்பு இருக்கு, நம் மீது அன்பு வைக்க வேண்டும். ஆனா அந்த அன்பு கடவுள் ஆக்கிவிட முடியாது. நான் என்ன கடவுளை ஆக்கிட கூடாது. நான் என்ன கடவுளை ஆக்கிட்டேன்னா எவ்வளவு மோசமான விஷயம். அப்போ லவ் இஸ் காட் என்று சொல்லுகிறவர்கள் தங்களை தான் முன்னிலைப்படுத்துவாங்க. தன் சொல்லினால, தன் செயலினால, தன் ஞானத்தினால தன்னை முன்னிலைப்படுத்திடுவாங்க. கவனிங்க. ஆனா காட் இஸ் லவ் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை மாத்திரம்தான் முன்னிலைப்படுத்துவாங்க. நான் உன்னை பார்த்தேன், கர்த்தர் என்னை உன்னை பார்க்க வச்சார். நான் உன்னை விசாரிச்சேன், என் மனைவியே, என் கணவனே, நான் உன்னை விசாரிச்சேன், என் நண்பனே, என் சகோதரனே, என் தாயே, என் தகப்பனே, என் மகனே, என் மகளே, நான் உன்னை எல்லாவற்றையும் உனக்கு நான் செஞ்சேன். என்ன? கர்த்தர் அன்பு எனக்குள் இருந்ததுனால. என் அன்பு ஒரு நாள் ஒளிந்து போயிடுச்சு, என் அன்பு ஒரு நாள் தணிந்து போயிடுச்சு. ஏன்னா நான் என் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீ நடக்கல. ஆனா அதே தேவனுடைய அன்பு எனக்குள் நிலைத்திருக்கும் போது அந்த அன்பை நான் உங்களுக்கு காண்பி. என் அன்பு தணிஞ்சு போயிடுச்சு. ஆனா அவருடைய அன்பு என்னை உந்தி தள்ளதுனால நான் மீண்டும் மீண்டுமாய் உன்னை பார்க்க வரேன், மீண்டும் மீண்டுமாய் உன்னை விசாரிக்க வரேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ லவ் இஸ் காட் என்று சொல்லுகிறவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்துவாங்க. ஆனால் காட் இஸ் லவ் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை மாத்திரம்தான் முன்னிலைப்படுத்துவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கடவுள் இல்ல, கடவுளுடைய குணம் உடையவர்கள், கடவுளுடைய அன்பை உடையவர்கள். உலகத்துல ஒரு சிலரோடு பழகும் போது கவனமா பழகும். அப்ப என்ன சொல்லிடுவாங்க? அவ்வளவு நேசிக்க, அப்ப நீ தான் கடவுள் அப்படின்னு நம்ம ரெண்டு காது நட்டுக்கோம். இவ்வளோ நேசிக்க, இவ்வளோ தியாகம் பண்ணீங்க, இவ்வளோ வேலை பண்ணீங்க, உங்க பிள்ளைக்கா, உங்க ஃப்ரெண்டுக்கா, காது ரெண்டும் மேல போயிடும். கடவுள் ஆயிடுவோம். அப்படியே பெருமையில மிதந்துக்கிட்டு. கவனமா இருக்கு. நான் பண்ணேன், ஆனா அப்பா கொடுத்ததுனால நான் பண்ணேன். அவர் என்னை நேசித்ததுனால, இவ்வளோ பெரிய பாவியா இருந்து என்னை நேசிச்சிட்டாரு. அப்ப அவர் அன்பு எனக்குள்ளாக நிலை கொண்டது. அந்த அன்பை வைத்து நான் பண்ண துதி அவருக்கு போயிடும். இன்னைக்கு தன்னை இயேசு என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் நான் தான் இயேசு, நான் தான் வரப்போகிற மேசியான்னு பைபிள்ல வாசிச்சிங்களே, அது நான் தான்ப்பா வந்துட்டேன். ரஷ்யா சைடில் யாரோ ஒருத்தர், அவர் பேர் என்னவோ மறந்துட்டேன், டோராவோ என்னவோ, இயேசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஏதோ போலீஸாக வேலை செஞ்சுட்டு இருந்தார் போல. திடீர்னு அவருக்கு ஞானோதயம் வந்துடுச்சான். திடீர்னு ஒரு கனவு வந்துடுச்சோ என்ன வந்துச்சோ தெரியல. அவரே இயேசுன்னு சொல்லிக்கிட்டாரு. அவரே இயேசுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயத்துக்கார பசங்க நம்பிட்டு போய்கிட்டு இருக்குதுங்க எவ்வளோ பேர்.
அவருக்கு ஒரு 200 ஏக்கர்ல யாரோ நீ தாம்பா என் கடவுள்னு சொல்லி 200 ஏக்கரை எழுதி வச்சுருக்காங்க. அந்த 200 ஏக்கர்ல இவர் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சொந்த நாடு மாதிரி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காரு. தன்னை இயேசுன்னு சொல்லி அங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, வெறும் விளைகிற அது காய்கறி மட்டும் தான் சாப்பிடணும். அங்க ரெஸ்ட்ரிக்ஷன். அப்புறம் இவர் 10ஆவதுக்கு இவர் ஒரு புது பைபிளை வேற எழுதிட்டாராம். என்னங்க, புது பைபிள் எழுதியிருக்கிறாராம். அந்த புது பைபிளுக்கு இது நியூ டெஸ்ட்மெண்ட் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது லாஸ்ட் டெஸ்ட்மெண்ட் தான். எங்கடா போறீங்க பயத்துக்கார பசங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு பின்னாடி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயோ அவன் அன்பை காமிச்சிருக்கான். சொல்ல வந்து சொல்லுங்க, எங்கேயோ அவன் அன்பை காமிச்சிருக்கான், எங்கேயோ அவன் விசாரிப்பை காமிச்சிருக்கான், கடவுள் ஆயிட்டான். இப்போ அவர் முடியை விட்டுட்டு அந்த ஜீசஸ் போட்டோவில் ஜீசஸ் இருப்பார் பாருங்க, அந்த மாதிரி முடி அந்த மாதிரி தாடி விட்டுட்டு அந்த ஜீசஸ் போட்டோவில் இருக்கிறாங்களே அவரே ஜீசஸ் கிடையாது. அது ஒரு ஆதாரத்துக்கு எதுக்கோ ஹிஸ்ட்ரியில் எதோ சொல்கிறாங்க, ஆண்டவர் அடித்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டவலை வந்து அந்த முகத்தில் அப்படி வைத்து எடுத்ததுனால அந்த உருவம் அதில் பதிஞ்சிருக்கு. அதை வைத்து ஒருத்தர் டிராயிங் எழுதினாங்க. நான் நினைக்கிறேன் யாரோ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவர். அப்புறம் வேறு யாரும் அதே மாதிரி முகத்தில் இருக்கிற ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு கிளப்பில் பாட்டு பாடிட்டு இருந்தாராம். அவரை கூட்டிகிட்டு வந்து அவரை ஒரு மாடலாக வைத்து அதை ஒரு ஃபோட்டோவாக எழுதினாங்கன்னு சொல்லி நான் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அதை போய் ஆராதிச்சுட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்குது பாருங்க, இதெல்லாம் தெரியவே தெரியறதில்ல. ஜீசஸ் 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 மைண்டுக்குள்ள உக்காந்துட்டு. இப்ப யாராவது அந்த மாதிரி உருவத்தில் வந்தா ஜீசஸ் ஆயிடும். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தணும், இந்த மாதிரி முகத்திலேயே இருக்கணும்னு சொல்லி வெளிப்படுத்திருந்தா இவ்வளோ பெரிய பைபிளை கொடுத்தவர் அவர் போட்டோ கொடுத்துட்டு போயிருக்க மாட்டாரா? கொடுத்துருப்பாரா இல்லையா? எவ்வளோ பெரிய பைபிள். என்ன ஒரு விஷயம் இதுல இல்லாதது இல்லை. இவ்வளவு செஞ்சவர் தன் உருவத்தை ஒரு சிலையாவோ ஒரு போட்டோவாவோ இந்த காலத்துல ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டு போயிருக்க மாட்டாரு? செய்யல. அந்த காலத்துல ஓவியர்கள் இருந்தாங்க, செய்யல. ஏன் செய்யல? அது அவசியம் இல்லை. உருவம் வழிபாடு அவசியம் இல்லைன்னு சொல்லி அவருக்கு தெரியும். என்னை ஒரு 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 போட்டோக்குள்ள வச்சு முடிச்சிடாதீங்கப்பா, என்ன ஒரு சிலைக்குள்ள வச்சு முடிச்சிடாதீங்க, என்ன ஒரு மலைக்குள்ள வச்சு முடிச்சிடாதீங்க. நான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், நான் சர்வ ஞானி, நான் சர்வ வியாபி, நான் சர்வ வல்லவர், நான் சர்வ சிருஷ்டிகர். சிருஷ்டியில் வாழ்பவன் அல்ல, சிருஷ்டியையே உண்டாக்கினவன் நான் தான். இப்ப நம்ம என்ன பண்றோம்? அன்பு காட்டுற எல்லாரையும் கடவுள் 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 சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்மளே சொல்லாம நம்ம சொல்லிக்கிறோம் பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை நீங்க கடவுள்னு சொல்லிக்காதீங்க, பெரிய சாபம். சொல்லாம சொல்றது. நான் இருந்ததுனால தான் என் குடும்பம் எழுந்து நின்னுச்சு தெரியுமா? நான் இருந்ததுனால தான் என் குடும்பம் இன்னைக்கு ஒரு நிலையில இருக்கு தெரியுமா? நான் பாதுகாத்தேன் என் குடும்பத்தை. இந்த பெருமெல்லாம் வேண்டாம், பீத்திக்கிட்டெல்லாம் தெரியக்கூடாது. ஸோ லவ் இஸ் காட் என்று சொல்லுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? தன்னை முன்னிலைப்படுத்துவாங்க. ஆனால் காட் இஸ் லவ் என்று சொல்லுகிறவர்கள் தேவனை மாத்திரம்